ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என் தங்கச்சியோட பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போடக்கூடியதாக இருந்துச்சு. எப்பயுமே வீட்டில் விஷயம் சொன்னால் யாருக்காச்சும் பர்த்டேன்னா நான் தான் பிரியாணி பண்ணுவேன். இன்றைக்கி உமாட்ட சொல்லிட்டேன், அம்மா எனக்காக தேங்காய் சோறு ஆக்கி தந்துடுங்க அப்படின்னு என் தங்கச்சியோட பர்த்டே ஆண்டு ஏதோ எனக்கு பர்த்டே மாதிரி நான் அம்மாட்ட கேட்டேன். விச் பண்ணுங்க சாச்சிக்கு விச் பண்ணுங்க பிள்ளை. என்னம்மா சொல்லிச்சு மாதிரி இங்க பாருங்க. சாச்சியோட பர்த்டே இல்ல, சாச்சிக்கு விஷ் பண்ணீங்களா? இந்த கோழி குஞ்சு கொடுத்து சாச்சிக்கு விஷ் பண்ணுங்க. சாச்சிக்கு இந்த கோழி குஞ்சு கொடுங்க. சாச்சிக்கு எல்லாம் கீழே போடக்கூடாது. சாச்சிக்கு இந்த கோழி குஞ்சு கொடுத்து விஷ் பண்ணுங்க. ஓ புல்ல சயான் சயான் சிரி 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 அது என்ன சயானுங்க பெரு. ஃபஸ்ட்டு கோழிக்கறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வைக்கிறேன்னா கோழியை கூடுதலாக பொரித்து அவியல் தான் பண்ணுவேன். ஆனால் எங்களோட அம்மா இப்படி ஆணை வச்சு தந்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். கிழங்கு போட்டு ரொம்ப சூப்பராக வச்சு தருவாங்க. ஃபஸ்ட்டே கத்திரிக்காவை பொரிச்சிடுவாங்க. அந்த கத்திரிக்காய் பொரிச்சதில் நாங்கள் ஒன்றொண்டாக எடுத்து காலி பண்ணிடுவோம். வெட்டிங்கும் போது சம்டைம்ஸ் சும்மா கோழி அவியல் செய்கிறதுக்கு கோழியை பொரிப்பாங்க. நான் ஒரு கோழி எடுத்துருவேன், என் நானும் ஒரு கோழி எடுத்துருவாங்க, என் தங்கச்சி ஒரு கோழி எடுத்துருவாங்க, எங்களோட மூத்த நானை ஒரு கோழி எடுத்துருவாங்க. அப்படியே ஒன்று எடுத்து அரைவாசி காலி பண்ணிடுவோம். அப்போ இல்லாமல் பேசுவாங்க, கறிக்கு பத்தாது எடுக்காதீங்க அப்படின்னு. இப்போல்லாம் நாங்கள் என்ன தான் எடுத்தாலும் பேசுகிறதில்ல. அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. என் தங்கச்சிக்கு புட்டிங் அவ்வளோ பிடிக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் புட்டிங் செய்கிறத போட்டிருப்பேன். சாப்பிட்டுட்டு கடைசியாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல இது. அதனால் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் அவங்களோட தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா தங்கச்சி பாசம் பிடிக்குன்னா அதுக்கும் ஹார்ட் போடுங்க. எங்களோட தங்கச்சி ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தால் எனக்கே கொண்டு வந்து தருவாங்க. இப்போ தராமல் வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஜை பாப்பாக்கு என் புள்ளையில் என்னை விட ரொம்ப பாசம் என் தங்கச்சி. ஜை பாபாவுக்கும் சாச்சின்னா அவ்வளோ இஷ்டம். சாச்சியோட வாய்ஸ் கேட்டாலே அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும். ரொம்ப சந்தோஷம். கூட்டு குடும்பமாக இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேரை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் மட்டும் வயசு போன காலத்தில் அவங்களோட பிறந்த நாட்டில் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு இடத்துக்கு ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க காசு உதவி பண்ணாலும் அவங்களால உடம்பால் ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா? அப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆடம்பரமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு வருத்தம்னு சொன்னால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு அவங்கள வச்சு வெட்டிங் பண்ணதுக்கு உமாவை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லைனா. அதனால் எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் விளங்கலை. பட் உம்மாவில் அவ்வளோ பாசம்தான். அது எல்லாருமே பாசமாக தான் இருப்பாங்க. ஜை பாப்பாக்கு என்னை விட அவ்வளோ பிடிக்கும் உம்மம்மான்னா பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் உம்மம்மா தான். அவ்வளோ பாசம் அவங்க. பார்த்தீங்களா? எங்களோட அம்மா ஸ்டைல் கோழி குழம்பு. நான் அடினேன் அம்மாவோட சிக்கன் கறிக்கு. நான் அடினேன் தெரியுமா? இதெல்லாம் நடக்குது. இந்த களியாக்கறி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சோறுக்கு கண்டிப்பாக களியாக்கறி தேவை. வாழைக்காவும் போட்டு பண்ணுவாங்க. உம்மா தனியாக கத்திரிக்காயில் பண்ணியிருந்தாங்க, சீனி போட்டு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நல்லா தேங்காய் பால் விட்டு நல்லா தேங்காய் சோறு ஆக்கியாச்சு. அது கூட பருப்பு கறி ஆக்கினாங்க. இந்த சம்மர் காலத்தில் நாங்கள் குக்கிங் பண்ணும்போது அடிக்கடி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு தான் குக்கிங் பண்ணுவோம். ஐஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி குடித்தா நல்லமேண்டு வெறும நெல்லிக்காய் குடிக்க மாட்டோம். தேசிக்காய் இருக்குல்ல, அதையும் பிழிஞ்சு விட்டு தான் குடிப்போம். சூப்பராக இருக்கும்.
இப்படி ஸ்பெஷல் ஆக்குனா அப்படியே டைமிங் பார்த்துட்டு இருப்பேன். என் ஹபி எப்போ தான் வேலை விட்டு வருவார் அப்படின்னு. சகனில் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி. ஃபெமிலியாக உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். ஃபைனலாக திருப்தியாக சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ராஜா ஐஸ்கிரீம் சென்டருக்கு போகலான்னு நினச்சிருந்தோம். தங்கச்சியும் கூட்டிகிட்டு ஃபேமிலியாக வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக புட்டிங்கையும் சாப்பிட்டோம். எனக்கு இந்த புட்டிங்கில் எல்லோ கலர் புட்டிங் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் NS ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டைம் நான் சாய் பாப்பா, தங்கச்சி, எங்களோட அம்மா, எங்களோட வாப்பிச்சி, என் ஹாபி எல்லாரும் வரைக்கிட்டு ராஜா ஐஸ்கிரீமுக்கு தான் போய்த்திருந்தோம். ஏமா ஹாய் காட்டு saya nih beri Ali pere அப்புறமா எங்களோட ஊரில் ஒரு பண்ணை பீச் இருக்குது. அங்கே தான் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. கூடுதலாக நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு இப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஓரத்தில் போய் பாயை போட்டு முறுக்கும் கொண்டு வந்து போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் என் ஹாபி தூங்கிட்டார். எல்லாருமா இருந்து போட்டு வந்தோம். இந்த வெக்கைக்கு அந்த கடலோரம், அது கடலோரம் தான், கடலோரம் அதில் வந்து பார்க் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே காற்ற குளுமையாக இதமாக இருந்துச்சு. இப்படி தான் என்னைய நாள் போச்சுது. இந்த வீடியோ எடுத்தது 2-3 நாளைக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு அப்படியே போய்த்து. என் தங்கச்சி வேறு எடிட் பண்ணி போட்டாச்சான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறா. ஓகே, இதோட வீடியோ முடிய போது தர்பூசணி உடைக்கிற லைவ் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கடைசியில் என் ஹபி தான் அந்த தர்பூசணியை உடைச்சி சாப்பிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா NS ஃபேமிலி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.